ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே ஸ்பெஷல் வெஜிடேரியன் ஆசிரம சம்பல். அதாவது நம்ம சம்பல் மட்டும் தான் வெஜிடேரியன் வைக்க போகிறோம். அதை அரின் போட்டு அது எப்படி சமைக்குதுன்னு பார்க்கலாமா? அந்த சம்பளை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் வெங்காயம் 7 to 8 எடுத்துங்க. இப்போ நம்ம அரைக்க வேண்டிய பொருட்கள் வந்து வெங்காயம் அதில் பாதி எடுத்துங்க, சாப் பண்ணி பூண்டு இஞ்சி இது மூணும் போட்டு தான் நம்ம பிளெண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒன்று பாதி வெங்காயத்தை வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருவோம் தாளிக்கிறதுக்கு. இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டு நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சி வச்சுக்குவோம். அடுத்தது சில்லி பூ அதை எடுத்து வச்சுக்கோம். அதாவது சில்லி பேஸ்ட் 3 to 5 டேபிள் ஸ்பூன் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சூடான எண்ணெயில் வெங்காயம் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சிடணும், அதில் நம்ம பாதி இதை பொட்டிக்குவோம். ஸோ வெங்காயம் நல்லா ட்ரான்ஸ்ஃபரான கலர் மாறணும். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் நல்லா அப்படியே சூடான எண்ணெயில் தாளிப்போம். ஸோ நல்லா கலரு மாறணும். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காண்டி நம்ம இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும். ஓகே, வெங்காயம் வந்து நல்லா கலர் மாறிடுச்சு. நல்லா சூப்பராக இருக்குது நம்மளுக்கு. நல்லா ட்ரான்ஸ்பரண்டாகவும் இருக்குது. ஓகே, அடுத்தது நம்ம பிளெண்ட் பண்ணிச்சு இந்த பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது வெங்காயம் இஞ்சி பூண்டு. ஸோ நான் 7 to 8 எடுத்திருந்தேன். அதில் பாதி தாளிக்கிறதுக்கும் பாதி அரைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணேன். ஸோ இப்போ வந்து அரைச்ச பொருட்களில் இதோட ஊற்றி நான் அட்லீஸ்ட் ஒரு 5 minutes நல்லா வேக விடணும். ஸோ நம்மளுக்கு அந்த வெங்காயம் நல்லா வந்து நிறம் மாறணும், ட்ரான்ஸ்பரண்டாக வரும். ஸோ லேசாக நீங்கள் இந்த மாதிரி கிண்டி விட்டிங்கன்னா அது அடி பிடிக்காமல் இருக்கும். ஸோ வெங்காயம் நிறம் மாறின பிற்பாடு நம்ம சில்லி பேஸ்ட் 3 to 5 போட்டுக்கலாம், உரப்புக்கு தகுந்த மாதிரி. நான் வந்து 3 கரண்டி போட்டுக்கிறேன், டேபிள் ஸ்பூன் போட்டு கிண்டி விடுறேன். அப்படி எனக்கு பத்தலைனாக்கா நான் இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்குவேன். பாருங்கள், உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பைசஸ் அதாவது உரப்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் டோட்டலாக வந்து 5 டேபிள் ஸ்பூன் சில்லி பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா கிண்டி விடுவோம். சிராய் போட்டுக்கலாம், பண்டான் லீஃப் ஒன்று போட்டுக்கலாம். போட்டு இந்த சாந்தோடு நல்லா வேக விடுவோம். இது வாசனத்துக்காகவும் நம்ம போட்டிருக்கோம், நல்லா ஸ்மெல்லாக இருக்கும். ஸோ போட்டு கொஞ்ச நேரம் நம்ம மூடிப்போம். அந்த சாந்து வந்து நல்லா எண்ணெய் வெளியாகணும். ஸோ இப்போ நம்மளோட சாந்து வந்து நல்லா வந்துருச்சு பாருங்கள், எண்ணெய் மிதங்குது பாருங்களேன். ஸோ அப்படின்னாக்கா நம்மளோட சில்லி பேஸ்ட் நல்லா குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம பேலன்ஸ் உள்ள அனியன் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்த அனியன் நான் போட்டுக்கிறேன். இது வந்து நம்ம கிரான்ச்சிக்காக போடுறோம். சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 cup உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்குவோம். ஸோ இது வந்து நல்லா ஒரு 5 minutes வேக விட்டு நம்ம இறக்கி வச்சிடணும். அவ்வளோதான், நம்மளுடைய வெஜிடேரியன் ஆசிரமா சாம்பார் இஸ் ரெடி. ஸோ நம்ம வெஜிடேரியன் ஆசிரமாக்காக நம்ம அனியன் போட்டு எப்படி சம்பல் செய்யுதுன்னு பார்த்துருக்கோம். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ்.